ஏன்னா தீர்ப்பே ஒரு அரை மணி நேரம் சொல்லலாம், தாங்க மாட்டீங்க. ஒரு 5 மணித்துளிகள் 2 மணித்துளியாம் சொல்லிட்டார் பார். ஏன்னா இதே மாதிரி தான் பப்ளிக்கில் ஒரு இடத்துல 4 மணி நேரம் நிகழ்ச்சி சார், சரியான கூட்டம். நிகழ்ச்சி முடிச்சுட்டு தீர்ப்புக்கும் நுழைகிறேன்னா இவ்வளோ நேரம் கம்முனிந்த என் சம்சாரம் 1:30 மணி நைட்டு எங்கேக்கிற பட்டிமன்றம் பேசிட்டேன் தீர்ப்பு சொல்ல போகிறேன்னு என்ன தெரியுமா சொன்னான், பெரிய லார்டு லபக்தார் தீர்ப்பு சொல்ல போகிறேன், 2 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குற ஜட்ஜே தள்ளி வைக்கிறாரு, தீர்ப்பை தள்ளி வச்சுட்டு வாயான்ட்டான். நான் தான் ஹீரோ ஆச்சேன், பொண்டாட்டி பேச்சை கேட்கணும்ல. உடனே என்ன பண்ணா, இங்கு வழங்க வேண்டிய தீர்ப்பு அடுத்த பட்டிமன்றம் திருவண்ணாமலையில் நடைபெறும், அங்கு வழங்கப்படும். விழாக்குழு தலைவர் மேடைக்கு வந்தார், அருமையாக பேசினார்கள், அற்புதமாக பேசினார்கள், சிறப்பாக பேசினார்கள். இருந்தாலும் தீர்ப்பு வழங்கப்படாததால் இவர்களுக்கு பேசிய தொகை ரூபாயை எப்போது தீர்ப்பு வழங்குறாரோ அப்போது வழங்கப்படும் போய்கினேன்ட்டாங்க. தேவையா? ஆனால் இந்த இடத்துல இந்த பக்கம் ஒரு 2 பாயிண்ட், அந்த பக்கம் 2, நேரம் இல்லை, அழகாக சொன்னாங்க. கடைசியாக வச்சு விளாட்டாங்க, இன்னும் கூட பேசி கிடப்பாங்க. பெண்களின் பார்வையில் ஆண்கள் 0 தாயா. கல்யாணத்துக்கு முன்னாடி ஹீரோகிறான், என்னைக்கு கல்யாணம் ஆச்சு அன்னைக்கே கல்யாணத்துக்கு முன்னாடி பிபி வருதா, சுகர் வருதா, எதுவுமே கிடையாது. எல்லா நோவும் வந்தவொடனே தானே லூஸ் ஆகிப்படுறான். அப்போ அவர் 0வாக தான் ஆயிடுறாரு. படிக்க சொல்லவே இப்போ எத்தனை வாத்தியாரே அடிக்கிறாங்க பார்த்துக்கிறீங்களா, ஸ்கூல்லேயே தண்ணி அடிக்கிறாங்க, அதெல்லாம் ஹீரோவாக இருக்கும், 0வாக தான் இருக்கும். நான் ஆரம்பத்தில் 90 போட்டுறேன், 100 போடுறேன், 108 ஃபாலோ பண்ணுது, மியாட்டத்தில் போய் வீந்து கிடக்கிறான். தேவையா? ஆசிரியரை பையன் மதிக்கத்தே கிடையாது. இப்படிலாம் இருக்குதால இதெல்லாம் பார்க்கும்போது காதல் என்ற 3 எழுத்தால் தான் உலகம் என்ற 4 எழுத்தே செல் என்ற 2 எழுத்தின் மூலம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி சீரழிவதற்கு காரணம் ஆண்கள் 0வாகி கொண்டிருக்கிறார்கள் என்ற அழுத்தமான கருத்தை சொல்லுவேன். எனவே பெண்களின் பார்வையில் ஆண்கள் 0வே அப்படின்னு சொன்னா, ஒரு பக்கம் தீர்ப்பு தோறு ஒரு பட்டிமன்றம், இதுக்கு ஒரு நடுவர், இதுக்கு போதாத குறைக்கு இருக்கிற ஜனங்களை கெஞ்சி கூத்தாடி உட்காரு ஒரு அரை மணி நேரம் சொல்லி உட்கார வச்சுக்கிறாங்க, சண்டைக்கு வர மாட்டாங்க. இப்போது நடக்கின்ற தவறான செயல்களை எல்லாம் பார்க்கும்போது ஆண்கள், ஏன்னா ஆண்னு சொல்லவே பாருங்க, ஏன் ஆண்னு சொல்றான், பொம்மைக்கு போட கட்டினா கூட ஆணு முறைச்சி பார்ப்பான், அதனால தான் அதுக்கு பேர் ஆணு பேர். தள்ளாடினே போறான். ஏண்டா தள்ளாடுறேன்னா, நான் தள்ளாடுறத தான் கவர்மெண்ட்டே ஸ்டெடியாகுது, இவர் ஸ்டெடி, ஆனால் கவர்மெண்ட் தள்ளாடல. இப்படிலாம் இருக்குதால 0வா இருக்கிறாங்கன்னு. ஆனால் இந்த பக்கத்தில் பாருங்க, அழகாக சொன்னாங்க, நல்ல கணவனாக இருக்கும்போது 0வாக இருக்கிறாய், நல்ல தந்தையாக இருக்கும்போது 0வாக இருக்கிறாய், நல்ல அண்ணனாக இருக்கும்போது 0வாக இருக்கிறாய், குழந்தையை பெற்றெடுத்து மருத்துவமனையில் இருக்கும்போது பிரசவ வேதனையை மட்டும் தான் தாய் அனுபவிப்பாள், ஆனால் குழந்தையோடு தாயும் நிறைப்பிரசவமாக வர வேண்டும் என்று கடவுளிடம் வேண்டுகிறானே, அந்த இடத்துல 0வா இருக்கிறாங்க. குழந்தைய பெற்றுட்டு ஒரே வார்த்தை சொல்லுவா, ஏங்க நம்ம குழந்தைய கான்வென்ட்ல சேர்த்துரு. கான்வென்ட் சும்மா சேர்ப்பாங்களா? என் பையங்க நல்லா பாருங்க, என் பொண்ணு கான்வென்ட்டில் மெட்ராஸில் சேர்த்து 1 லட்ச ரூபா கேட்டான் சார், டொனேஷன் 1 லட்சம் கேட்டாங்க. நான் 1 லட்சமும் கொடுத்துட்டேன். அடுத்து ஒரு வார்த்தை சொன்னாங்க பாரு, பேரண்ட்ஸுக்கு என்ட்ரன்ஸ் பரீட்சை, இதே பேர் புக்கு கொடுத்தாங்க, மயங்க ஓட்டி மீந்து விட்டேன். என்னன்னா, நான் பாஸ் பண்ணாதான் என் பொண்ணுக்கு சீட்டான். 1 மணிக்கு என் பொண்ணு ஹார்லிக்ஸ் குத்துச்சு, 2 மணிக்கு பூஸ்ட் குத்துச்சு, 3 மணிக்கு போனிட்டா குத்து, பரீட்சைக்கு 7 மணிக்கு வரான். அப்பா பார்த்து எழுதிட்டு வாப்பா, ஏன்னா நான் ஃபெயில் ஆகிட்டா என் பொண்ணுக்கு சீட்டு கிடைக்காதான். அப்புறம் உங்கள் அப்பா புட்டுக்குனாரு, உனக்கு சீட்டு கிடைக்கலன்னு ஏளனமாக பேசுவாங்கன்னு சொல்லுதுன்னா, இந்த நிலைமையில் இருக்குதுன்னா 0வா தான். அவன் இந்த இடத்துல நல்ல கான்வென்ட் சேர்க்குறான் பார், அந்த இடத்துல 0வா இருக்கிறான். கல்லூரியில் சேர்க்கும் போது 0வா இருக்கிறான். நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க பார், அந்த இடத்துல 0வா இருக்கிறான். வேலை வாங்கி கொடுத்து எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டா ஒரு ஆண் மகன் 0வாக இருக்கிறான். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், குழந்தையை தோல் மீது அமர வைத்த மகனே, நான் கண்ட உலகத்தை காணாத உலகத்தையும் நீ காணலாம் சொன்னாங்களா, அந்த இடத்துல இருக்கிறாரு. கடனெல்லாம் தான் பேரில் வாங்கினேன், சொத்தெல்லாம் பொண்டாட்டி பேரில் வாங்கி கொடுக்குறாரு, அந்த இடத்துல 0வா ஹீரோவாக இருக்கிறார் என சொல்லி பார்க்கும்போது 49% நகைச்சுவையாக இருக்கலாம், காலத்தின் சூழ்நிலைக்கு ஏற்பாக இருக்கலாம், சமுதாய சீரழிவின் காரணமாக இருக்கலாம், தடுமாற்றமான பாதையில் ஆண்கள் செல்வதால் அவர்கள் 0வாக இருக்க கொண்டிருக்கலாம். ஆனால் என்றென்றும் ஆண்கள் பெண்களின் பார்வையில் 0வாக இருப்பதால் தான் நல்லவையே நடக்கிறது, நாடு முன்னேறி கொண்டிருக்கிறது என்ற காரணத்தை கொண்டு 49%
ஆண்கள் 0வாக தெரியும். ஆனால் 51% 2 மதிப்பெண்கள் கூடுதலாக பெற்று ஆண்கள் பெண்களின் பார்வையில் ஹீரோவாகத்தான் இருக்கிறார்கள் என அற்புதமான தீர்ப்பை கூறி சிறப்பான முறையில் வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன்.